மழை சின்ன மழை பெஞ்சாலும் சரி பெரிய மழை பெஞ்சாலும் சரி சாலைகள் போற தண்ணி தேங்கி நிற்கும். அதுக்காக மழைநீர் வடிகால் ஒன்று கொண்டு வந்தாங்க. மழைநீர் வடிகாலே சில இடங்கள்ல மூடிடுறோம். அதுக்காக நீதிமன்றம் திருப்பி மேலும் மேலும் உயர்த்துறாங்க. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க சாலைகள் போடுறப்போ சாலைகளை மொத்தமா எடுத்துட்டு திருப்பி போட சொல்றாங்க. ஆனா அப்படி நிறைய இடத்துல பண்றதே இல்லை. மேலே மேலே போடுறதுனால மழைநீர் வடிகாலத்தை தூக்க வேண்டியது இருக்குது. இப்ப இந்த வீட்டுக்காரங்களோட நிலைமை என்ன ஆகும்? சாலைகள்ல போறப்ப அப்படிதான் திருப்பி கொஞ்ச நாள் ஆச்சு மேலேயே சாலைகள் போட்டுறாங்க. தண்ணி மழைவடி தேங்கத்தான் சாலைகள் தான் தேங்கி நிற்குது. இதுக்குண்டான தீர்வு என்னன்னா தொலைநோக்கு திட்டத்தோடு யோசிக்கணும். முதல் தடவை பண்றப்பயே சாலைகள்ல பண்றப்போ நல்ல பணத்தை கூடுதலா கொஞ்சம் செலவு பண்ணி மொத்தமா தோண்டி எடுத்துட்டு அந்த சாலைகளை போட்டோம்னா அந்த மழைநீர் கட்டுறது அப்படியே இருக்கும். அந்த குழாய்களும் அப்படியே இருக்கும். எப்பவுமே தண்ணி உள்ள போய்க்கும். சாலைகளை தேங்கவே தேங்காது என்னைக்குமே. உதாரணம் தான் திருப்பி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு தூக்கி போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திருப்பி தோண்டினா உள்ள போற மாதிரி இருக்குது. சாலைகள் போடுறப்பயே சுத்தமா தோண்டி எடுத்து வலிச்சு எடுத்துட்டு திருப்பி மேல மேல அழகா சாலைகளை போட்டோம்னா என்னைக்குமே எப்பவுமே தொலைநோக்கு திட்டத்தோட செலவு பண்ணோம்னா மக்களுடைய வரி பணம் ஒவ்வொரு பைசாவும் நிறைய மிச்சமாகும். நிறைய திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம்.